கடமா கதிர் வேடா உன்னையே நினைச்சிட்டு அப்படி இருக்க வீணாக ரிஷி மாமுனிவரின் வருகை ஒன்று தெரிகிறது. காத்திருப்போம் மன்னவருக்காக.
பெருமான் திருவாய் மலர்ந்து அடிகளை பாடி புகழ்ந்து வரவேற்றமைக்கு முதலில் நன்றி. நன்றிதனை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், மும்மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வணங்கி முன்னவன் மூத்தவன் முழுமுதற்பொரு கணபதியை தொழுது கந்தனை வணங்க வேண்டும் எண்ணம் கொண்டு ககனமார்க்கமாக பூலோகத்தை நோக்கி வரும் பொழுது வேள்விமலை சாரலின் அடிவாரத்தில் சிற்றூர் வனத்தில் கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே என்னை அறியாமல் கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். கண்டது கனி, பார்த்தது நாரதமணி, சுப்பிரமணி. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது, அதுதான் பழனி. அப்படி இருக்க இன்று கண்டு வந்த கனியினால் நிறுத்தினி இனி ஒரு படை வீடு வேண்டும் என்று யாரும் கேட்டு விடக்கூடாது. அப்படிப்பட்ட பெருமையான வீடு. அந்த கனியுடைய பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்து எங்கள் இதோ கூறுகிறேன். ஒரு பூங்கனிகை கண்டு மனம் பூரித்தேனா கணிதே முருகா. Yes,
வந்து ஆடும் காவேவு அதை தாங்கள் நினைத்துக் கொள்வி முருகா சிரிக்க பாரு மங்கனிக்கும் தென்கடலை மங்கனிக்கும் மேனிக்கும் பூக்கடியை கண்டமனம் புரிந்தீர் அக்கடியை இக்கணமே கொய்யாமல் பெய்தனைக்க வேண்டும். தாங்கள் இவ்வளவு தூரம் வியந்து கணித்து இசைந்து பாடக்கூடிய அழகினை பார்க்கின்ற பொழுது தாங்கள் இசைந்தால் பண்ணவர் என்றார் கவி புனைவரும் கைதேர்ந்தவர் என்று காட்டிவிட்டீர்களே அப்படி சாகவெல்ல முனியே கால
மாட்டேன். அப்படியா? பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா ஒன்று கண்டேன் முகம் காணவே ஏனென்று நான் சொல்லலாம் அது யார் என்று நான் சொல்ல வேண்டுமா பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா நான் சொல்ல வேண்டுமா ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா அவள் யார் என்று நான் சொல்ல வேண்டுமா மனமான மேகம் நவநாக மேகம் அலங்கார செல்வம் பள்ளி போலவில்லை நடமாடும் தெய்வம் பணிவாடும் உள்ளம் அலங்கார சின்னம் அதில் போலும் கொல்லி வரும் வெள்ளிடா துவண்டு விடும் முடிகிறா கொல்லி வரும் வெள்ளிடா துவண்டு விடும் முடிகிறா என்னோடு விளையாடும் காடு காடு வானொரு பார்த்தேன். காடு நான் பார்த்தவில்லை நீ பார்க்கவில்லை நீ பார்த்தவில்லை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை என் வடிவில் நீ இருந்தால் ஒரு வடிவில் நான் இருப்பேன் என் வடிவில் நீ இருந்தால் ஒரு வடிவில் நான் இருப்பேன் நீ இல்லை நான் இல்லை நான் இல்லை நீ இல்லை சென்றேன் எழுந்தேன் வந்தேன் என்னென்று நான் சொல்லலாகுமா அது யார் என்று நான் சொல்ல வேண்டுமா ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா அது ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா கண்டேன் காணேன் பெண் ஒன்று அவள்தான் வள்ளி சுந்தர வள்ளி சுதந்திரமாக இருக்கிறார் அவளை மனம் முடிக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே தாங்கள் இப்படி செல்லக்கூடாது வேற எப்படி சொல்ல வேண்டும் இதெல்லாம் அவுத்து போட்டு ஒரியா சொல்லபடியா என்ன மைத்துனா அப்ப நான் அதை பார்த்துட்டு தெரியணுமா ஏன்னா சாதி அபிமானம் சன்னியாசிக்கு என்பார்கள் அதே போல அவள் வசிப்பது வேடுபகுலம் அந்த குலத்திற்காக தாங்கள் ஒரு வேடமாக உருவெடுத்து ஒரு மானை தேடி செல்வது போல் சென்று காதல் வழக்குகள் சில புரிந்து திருமண குலத்தை காட்ட வேண்டும் அப்படி ஆகட்டும் திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக வரும்பொழுது உங்களுக்காக தேட கிடைக்காத திரவியமாக என் அப்பன் குடியிருக்கக்கூடிய அந்த திருச்சபை ஆலங்குடி மண்ணிலே அந்த முல்லை முடுக்கிலே ஒரு 3 வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சாமி இல்ல 3 என்றால் இவ்வளவு நேரம் எங்க சாமி இருந்தீங்க? சாப்பிட போகும்போதே போய் வாங்கிட்டீங்க போல. ஐயோ, என்னையா சொல்ற அன்புக்கு முகத்து அப்ப வாங்கினதே இப்ப கொடுக்க முடியும் என்ன இப்ப பூரா கடை வச்சிருப்பாங்க ஓ ஏன் நீங்க எங்க வாழாமே ஆமா ஏன்னா மாலை இந்த நேரத்துல போய் கேட்க முடியுமா ஏப்பா, விடியட்டுப்பா பூக்கடை திறக்க நேரம் ஆகும் அப்படின்னு சரி 10 ரூபா கூட கொடுத்தாதே வாங்கி துணி பயன் நிறைய கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கியா இடங்கண்டு கொடுக்கணும் இல்லையா அதனால 3 மாலையோடு வருவேன் இந்த முடிவு அப்படி 3ஓடு வரும் தங்களுக்கு 3ஓடு 3ஆக சேர்த்து தர வேண்டும் என்ற ஆவல் எனக்கு உனக்கு இருக்கா ஆமா சரி இருக்கலாம் அப்படி இருக்க இருக்க. சரளமா
என்றுத்தான் உடனே வந்து நிற்கிறேன். 6 எழுத்து பெரிய இடத்துக்குள்ள தெரியுது. மாப்பிள்ளைக்கு எவ்வளவு கட்டுப்படி ஆகுது. 3 கொடுத்து 3 சேர்த்து 6 தர்றாரு இல்லையா? சரவண பவகை 6 எழுத்து மந்திரத்தை 6 எழுத்து ஓதினாலும் ஆறுமுகன் வந்து நிற்பார் முன்னே. சுட்டதில் நீரெடுத்து தொட்டகையில் விழுத்து தோகையில் மீத வருந்த சுந்தரன் அல்லவா? சென்று வாருங்கள். தந்தையின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்களித்திருக்கிறார். 6 9 ஆகலாம், 9 12 ஆகலாம். அடுத்து என்ன ஆகலாம்? 12 மணி அதுக்குள்ள மட்டாயிரம் நீங்க. அதனாலே உறவுக்கு கை கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய நீண்ட இடைவெளிக்கு முன்னாக சகோதரி பாசமாக அப்படியா? நண்டூருது நதியூருது நண்டூருது நதியூருது நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது. அன்பு சகோதரிக்கு நாம் கொடுத்த பரிசாக. இருந்தாலும் இந்த பூமியிலே பிறந்து விட்டோம். மனிதன் வாழும் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொண்டான். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே மனிதன் நினைப்பது நடக்குமா என்ற கேள்விக்குள்ள என்ன சொல்றீங்க? மனிதன் நினைப்பது உண்டு, வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நினைக்கும் என்று
பாவனுக்கு
வந்தாச்சு. இந்த பாடலை பாராட்டி கைத்தட்டி அன்பு ரசிகர்கள் நன்றி. இந்த பெருமை எல்லாம் வீடியோத்துடன் எனது அன்புக்குரிய தம்பி மாயகுல மாதவன் என் நம்பிக்கை சேரும். ஏன்னா அவர் முடிச்சுக்கிட்டே இந்த வீடியோ எடுக்கிறார், அதான் பெரிய விஷயம். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தை இந்த இந்தியாவில் உலகம் முழுவதுமே தெரியக்கூடிய ஒரு வீடியோ கவரேஜ் எதுன்னா இந்த மாயகுல மாதவன் தம்பி நம்பர் 1 நீங்க தான் பெஸ்ட். கேட்குறீங்க. அடுத்துதான் எல்லாரும் மாயவரம் மாதவன் யூடியூப்ல போட மாயவரம் மாதவன் போட்டா